தற்போது ஒரு அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, ஏற்கனவே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஏலம் குறித்து மறு ஆய்வுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே மதுரையில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 48 கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு வந்திருந்தாங்க. அதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலையும் அந்த ஏலத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தனி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தற்போது மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான பரிந்துரையை இந்திய புவியியல் ஆய்வு மையத்திற்கு கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு இந்த பல்லுயிர் பாரம்பரிய தளம் உள்ள இடம் இந்த பகுதியா இருக்கக்கூடிய நிலையில அந்த விஷயத்தை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மத்திய அரசு அந்த கடிதத்திலிருந்து குறிப்பிட்டிருக்காங்க, அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு தமிழக அரசு இது தொடர்பாக எங்களுடன் எந்த விதமான ஒரு ஆலோசனையோ எதிர்ப்போ தெரிவிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த 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 பத்திரிகை செய்தியில மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத காலகட்டங்களில் அது ஏலமானது தொடங்குச்சு. குறிப்பிட்டு 2024ஆம் ஆண்டு நவம்பர் 7 வரைக்குமே இந்த ஏலம் தொடர்பான விஷயங்கள்ல தமிழக அரசு எதிர்ப்பு இருக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு எதிர்ப்பையும் தங்களிடம் பதிவு பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தற்போது மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சிக்கான கனிமங்களை ஏலமிடுவதே சுரங்க அமைச்சகத்தினுடைய ஒரு பங்கா இருக்கு. குறிப்பிட்ட கூட்டு உரிமம், கனிம சுரங்கத்தை குத்தகைக்கு விட கையெழுத்திடுறது உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் மத்திய அரசின் கீழே செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது தொடர்பாக இப்போதுதான் தமிழக அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கு அப்படின்ட்டு தங்களுடைய அந்த ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை தற்போது மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக நாங்கள் தான் கோரிக்கை விடுத்திருந்தோம். எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பரிசீலனை பண்ணி இத்தகைய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கீங்க, நன்றி அப்படின்ட்டு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் தன்னுடைய பதிவு இருக்காரு. இதற்கு தமிழக அரசு என்ன மாதிரியான ஒரு ஒரு எதிர்வினை ஆற்ற போறாங்க, என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜீவபாரதி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.